சொல்லவா? நீங்க கொஸ்டின் எதுவும் ரைஸ் பண்றீங்களா? நான் என்றென்றும் நன்றியோடு வணங்கும் எனது அம்பை தொகுதி மக்களுக்கு என் நன்றி கலந்த மாலை வணக்கத்தை அன்புடன் தெரிவிச்சுக்கிட்டு, எதுக்காக நான் இப்போ அதிமுகல இருந்து இங்க வந்திருக்கேன், ராஜினாமா பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு ஒரே காரணம் என் தொகுதி மக்களுடைய நலனுக்காகத்தான். நீ ராஜினாமா பண்ணி தொகுதி மக்களுக்கு என்ன செய்ய போற? அது உங்களுடைய கேள்வியாக இருக்கும். நிச்சயமாக கடந்த 5 ஆண்டுகளா நான் சட்டமன்ற உறுப்பினராக அம்பாசமுத்திரத்தில் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். என்னுடைய சட்டமன்ற நிதியில் என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ண முடிஞ்சதை தவிர வேற எந்த விதமான நலத்திட்டங்களையும் கொண்டு வர முடியல. குறிப்பா முன்னாள் முதல்வர்கள் உங்க தொகுதிக்கு தேவையான 10 கோரிக்கை கொடுன்னு கேட்டு நான் கொடுத்து இதுவரைக்கும் எதுவும் நடக்கல. என்னுடைய மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா நான் ஆளுங்கட்சியுடைய ஆதரவோடு செயல்பட்டாதான் நிச்சயமா நல்லது செய்ய முடியும். அந்த அடிப்படையில் நான் அவங்க சிஎம்மையும் பார்த்தேன், இப்போ பொதுச்செயலாளரையும் பார்த்துருக்கேன். நிச்சயமாக நான் சொன்ன கோரிக்கையில கண்டிப்பா செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட இடத்துல நான் இப்போ இன்னைக்கு இருக்கிறேன். அதனாலதான் மெயின் காரணம் வேற எதுக்குமே கிடையாது. என் தொகுதிக்கு நல்லது செய்யுங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட தான் நான் இந்த தாவேக்காவுக்கு அந்த முதல்வருடைய சிறப்பான ஆட்சியை இந்த 15 நாட்டிலே அவருடைய பார்க்கும்போது அவர் ரொம்ப பொலைட்டா, ரொம்ப கனிவாக, அவர் வந்த முதல் கேட்டதுல எந்த அரசியல்வாதியும் கேட்காத ஒரு கேள்வி கேட்டார். ஆர் யூ கம்ஃபர்டபுள் அப்படின்னு கேட்டார். ஸோ இது மாதிரி யாருமே கேட்கல இது வரைக்கும். நானும் நிறைய தலைவர்களை சந்திச்சிருக்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பொலைட்டா பேசக்கூடிய தலைவர்கிட்ட பணியாடுறது எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்க பூரா என்னுடைய மாவட்டத்தில் இருந்தும் சரி, மாநில பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, குறிப்பா என் தொழிலுக்கு அத்தனை பேரும், கழக நிர்வாகி அத்தனை பேரும் இன்னைக்கு நிற்கிறாங்கன்னா அவங்களுக்காகவும் என் தொகுதி மக்களுக்காகவும் நல்லது செய்கிற ஒரு காரணத்தை தவிர வேற எந்த காரணமும் கிடையாது. எப்படிங்க? அது எங்களுடைய இப்போ இருக்கிற தலைவர் முடிவு பண்ணுவார், பொதுச்செயலாளர் முடிவு பண்ணுவார். அது தகுந்த மாதிரி தொகுதி மக்களுக்கு நல்லது செய்யணும்னா ஆமா கரெக்ட். இது தொகுதி நான் கரெக்டான கேள்வி. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இருந்து ஒன்றும் செய்ய முடியாத இடத்துல யாரு நின்று நல்லது செஞ்சா என் தொகுதிக்கு நல்லது நடக்குது. அதுதான் எனக்கு தேவை. நீங்க என்னுடைய எலெக்ஷன் கேம்பெயின் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா தெரியும். 2021 சட்டமன்ற தேர்தலும் சரி, 2026 சட்டமன்ற தேர்தலும் சரி, நான் எந்த இடத்திலையும் எனக்கு வாக்களிங்க, ரெட்டலைக்கு வாக்களிங்கன்னு நீங்க காமிச்சிட்டீங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன். எங்கேயுமே நான் அப்படி கேட்கல. நாங்க 5 பேர் நிக்கிறோம் அப்படின்னு 2026 கேட்டேன். 2021 நாங்க 11 பேர் நிக்கிறோம், யாரு நல்லவரோ அவருக்கு வாக்களிங்க அப்படின்னு தான் நான் கேட்டேன். நீங்க எந்த ஒரு எபிசோடு நான் எனக்கு வாக்களிங்கன்னு கேட்டுறீங்கன்னா நான் இன்னைக்கே அரசியல் விட்டு விலக தயாராகவும் இருக்கிறேன். நான் அரசியல் செய்வது பொது சேவைக்காகத்தான் செய்கிறேன். அது மட்டும் இல்லாம நான் கிழக்க உதிக்கிற சூரியனை மேற்க உதிப்பேன்னு ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுக்கல. யார் நல்லவனோ அவனுக்கு வாக்கு, என்னால என்ன செய்ய முடியுமோ அதை தான் செய்ய சொன்னேன். இப்போ நீங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவா நான் நிற்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் ஒரே காரணம் என் தொகுதி மக்களுக்கு நல்லது செய்யணும் தான். நம்முடைய பிரதர் ஒருத்தர் அழகா கேட்டார், நீங்க தான் அனுப்பிங்கிற எந்த உத்தரவாதத்தை சொல்லுங்க. யாரு நின்னாலும் அந்த தொகுதிக்கு தேவையான நலத்திட்டங்கள் வரும்போது அந்த தொகுதி மக்களுக்காக நான் செய்ய தராங்க. இது வெறும் அரசியல்ல உள்ள திறந்து வர வார்த்தைகள். அதே மாதிரி நான் கேட்டது, இதுவரைக்கும் நான் எந்த விதமான கையூட்டும் பெறவில்லை, இனிமேலும் பெற மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி தான் அவங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். அந்த அடிப்படையில் தான் நான் என்னுடைய செயல்பாடு செஞ்சுட்டு இருக்கேன். ஆமா, இதுவும் எனக்கு தெரிஞ்சது சரியான கேள்வி. என்னை எடுத்து வளர்த்து இன்னைக்கு உலக தமிழ்நாட்டுக்கு தெரிய வச்சது புரட்சி தலைவர் என்று புரட்சி. நான் 84 புரட்சி தலைவர் இருக்கும்போது என்னுடைய கல்லூரி காலத்துல மாணவர் பேரவைத்துல இதே அதிமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றார். 84 வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் 2011 தான் நான் அரசியலுக்கு வரேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உழைச்சி சம்பாதிச்சுட்டு தான் அரசியலுக்கு வரணுங்கிற ஒரே குறிக்கோளோட தான் நான் உழைத்து சம்பாதித்து தான் நான் வந்திருக்கிறேன். நீங்க கேட்ட கேள்வியை விட்டு நான் மாறி இருக்கிறேன்னா அது மாறல. ஏன் வர்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2011 அம்மா என்னை அடையாளம் காட்டுறாங்க. அம்மாங்கிற ஒரு சகாப்தம் அது வேற, இன்னைக்கு இருக்கிற சகாப்தம் வேற. நான் யாரையும் குறை சொல்வதற்கு நாங்க உட்காரல.
இப்ப நான் சொல்லலாம், வண்டி வண்டியா குறை சொல்லலாம். அது எனக்கும் அழகில்லை, நான் இருந்த இடத்துக்கும் அழகில்லை. இன்னைக்கு இருக்கிற ஆளும் கட்சியுடைய முதல்வர் மிக சிறப்பான முதல்வர். இந்த 15 நாள்லயே பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? நான் தேர்தலில் என்னெல்லாம் சொன்னனோ அதெல்லாம் அங்கே நடந்துட்டு இருக்கு. காசு வாங்க மாட்டேன் சத்தியமாக, கிழக்கு ஒதுக்கிய சூரியனை மேற்க ஒதுக்கி வைப்பேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் கேட்கவில்லை. யார் நல்லவனா ஓட்டு, அதெல்லாம் இப்போ இருக்கிற முதல்வர்கிட்ட அழகா இருக்குது. என்னுடைய வைப்ரேஷன் செட் ஆகுது. முதல்வர் எனக்கு சீட்டு கொடுத்தாருன்னா நான் நிற்க போறேன், கொடுக்கலன்னா யார் கொடுக்குறாங்களோ அவங்க வெற்றிக்கு பாடுபட போறோம். அவ்வளவுதானே. எனக்கு தேவை என் தொகுதிக்கு நல்லது நடக்கும். இங்க யாரு நின்னாலும் இந்த முதல்வர் கீழ் பணியாற்றும் போது நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும். அந்த அடிப்படையில் நான் என்ன தம்பி நீங்க கோச்சிக்க கூடாது. ஒரு பழமொழி தான், அதிகமான பழமொழி தான் இருந்தாலும் என்ன யாரை விமர்சனம் பண்ணாலும் கவலை இல்லை. ஓனா நினைக்குதுன்னு ஆடு நினைக்குதுன்னு ஓனா வருத்தப்படுமா? அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போவாங்க, அது அவங்க பேர்டன். இப்போ இதை என்ன ஆரோக்கியம் இல்லையா? இதே மற்றவர்கள் செய்தால் ஆரோக்கியமா? நாங்கள் என்னங்க தப்பு நீங்க சொல்லுங்க. இப்போ நான் சேர்ந்த என்ன மட்டும் நான் சொல்றேன், என் மேல என்ன குற்றம்னு சொல்லுங்க. யார்கிட்டயாவது நான் வாங்கியிருக்கேன், போயிருக்கேன், இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணிருக்கேன், நீங்க சொல்லுங்க. அரசு விட்டு விளக்குறேன், உறுதியா விளக்குறேன். நான் என்னுடைய சகோதரர்கள் முன்னாடி தைரியமா சொல்றேன், சொல்லுங்க நான் சொல்றேன். நான் இப்போ இருக்கிற முதல்வர் நன்றாக செய்வார் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோடு நம்பிக்கையோடு அவரோட பயணிக்க நான் தயாராக வந்திருக்கிறேன். நாங்கள் சேர சேர வரதெல்லாம் யார் வந்திருக்கான்னு பாருங்க, அவங்கள்ட்ட கரப்ஷன் இருக்கான்னு பாருங்க. என்கிட்ட கரப்ஷன் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க, என்ன சொன்னாலும் கேட்டு போறேன். அப்படின்னு உண்மையிலே நானும் நைட்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறேன். குதிரைனா என்ன, பேரம்னா என்னது உண்மையிலே எனக்கு தெரியல. அப்படின்னா என்னது, காசு கொடுத்துட்டாங்களா? ஆமா, யூகத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது. முதல்ல இது காழ்ப்புணர்ச்சியில் சொல்லப்படுகிற ஒரு குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுக்கு என்கிட்ட பதில் கேட்டா, குதிரையே தெரியாத என்கிட்ட போய் குதிரை பேரத்தை பத்தி கேட்டீங்கன்னா எப்படி என்னால பதில் சொல்ல முடியும்? எனக்கு அது தெரியவே தெரியாது. ஏன்னா இது யாருக்கு தெரியும் குதிரை பேரம்? குதிரை பேரம் ஏற்கனவே நடத்தியவர்களுக்கு குதிரை பேரத்தை பத்தி தெரியுமே தவிர என்ன மாதிரி இந்த குதிரையும் பேரமும் தெரியாதவங்களுக்கு கேட்டீங்கன்னா நிச்சயமா தெரியாது. பூவத்தூருக்கு யாரு போயிருந்தாங்களோ அவங்ககிட்ட தம்பி நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு அர்த்தம் சரியா இருக்கும். போகாத உங்களை மாதிரி நின்று நானே இதே கேள்வி கேட்கறேன். அந்த இடத்துல நான் கேட்கறேன், பூவத்தில் அப்படி நடந்துச்சா? அதுதான் தம்பி எனக்கும் தெரியாது, எனக்கு தெரியாது. பூவத்தில் நடந்ததா இல்லைன்னு எனக்கு தெரியாது. பாண்டிச்செல்லிப்பம் போனாங்களே, எதுக்கு போனாங்க? நான் போனேன்னா என்ன போனேன்னு சொல்லுங்க. போலியே, போக மாட்டேன். ஏன்? அது தெரியாது. நான் போனதே தெரியும், நான் போகல, எனக்கு தெரியாது. நடந்துச்சா நீங்க விசாரிங்க, உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு, நீங்க விசாரிக்கலாம். நீங்க உள்ள போட்டு வெளியே வர ஆட்கள், கரெக்டு தானே? நாங்க அப்படி கிடையாது, கரெக்டு தானே? உங்களுக்கு தெரியாத குதிரை பேரை எப்படி எங்களுக்கு தெரிஞ்சிடும்? நான் போன தடவை சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி, இந்த தடவை சட்டமன்றத்துடைய எதிர்கட்சி. போன 5 ஆண்டுகள் ஒண்ணுமே செய்யல. அது குறிப்பா நேற்று நாம் இன்னைக்கு சிஎம் சாரை பார்க்கும்போது கூட ரொம்ப ரொம்ப பொறுமையாக நம்ம தொகுதிக்கு என்ன வேணும்னு தான் முதல்ல கேட்டாங்க. இப்ப இருக்கிற நம்ம பொதுச் செயலாளர் பார்த்தோமே, அவரு இன்னும் அதுக்கு ஒரு படி மேலேயோ கீழேயோ போய் உங்க தொகுதிக்கு என்ன வேணும், அடுத்த வாங்க, இதெல்லாம் நான் பண்ணி கொடுத்துறேன். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய வார்த்தை, எந்த அமைச்சரும் சொல்லாத வார்த்தையை சொன்னார். உங்க கூட ஒரு அமைச்சரை கொடுத்து விட்டுற, எந்தெந்த உங்க தொகுதிக்கு தேவையோ அதை செய்யறதுக்குத்தான் இந்த அரசாங்கம் அமைஞ்சிருக்கு, எங்களை நம்பி நீங்க வந்திருக்கே, கண்டிப்பா செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட நேரத்துல இந்த இயக்கத்தோட நான் சேர்வது சரியா தவறான்னு தயவு செய்து எனக்காக ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல முடியுமா? நான் சேர்ந்தது சரியா தவறா? இல்ல, நான் இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க, அப்புறம் நான் பதில் சொல்றேன். இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல, அப்புறம் நான் சொல்றேன். தம்பிகளா, அண்ணன் யாரும் இருக்க மாட்டீங்க, தம்பிகளா, நான் சொன்னது கரெக்டா? இந்த இயக்கத்தில் நான் சேர்ந்தது சரியா தவறா? ஏன்னா எனக்கு இந்த இயக்கத்தில் சேர்ந்தால் என் தொகுதி மக்களுக்கு தேவையான கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றி தருவேன்னு சொல்ற முதலமைச்சரும் பொதுச் செயலாளர் அதுக்கு ஒரு படி மேலேயோ கீழேயோ போய் நான் உங்க கூட ஒரு அமைச்சரையே போட்டு செஞ்சு தருவேன்னு சொன்ன இந்த இயக்கத்தில் நான் சேர்ந்தது சரியா தவறா? அதெல்லாம் நீங்க ஒரு பதில் சொல்லணும்ல. நீங்களே கேள்வி கேட்டா எப்படி அர்த்தம்? கரெக்டு. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு,
வாய் உள்ள புள்ள பொழைச்சிக்கும் அப்படின்னு. கடந்த 5 ஆண்டா நான் வாய் இருந்தும் முதலமைச்சர் சட்டத்தின் கீழ் உங்களுக்கு தேவையான 10 கோரிக்கைகளை கொடு அப்படின்னு கேட்டு நான் கொடுத்து, இதெல்லாம் ரெக்கார்ட் இருக்கு. அவர் கேட்டதுக்கு நான் கொடுத்ததுக்கு ரெக்கார்ட் இருக்கு. ஒரே ஒரு திட்டத்தை கூட நிறைவேற்றல. அப்படி இருக்கும்போது இப்போ நான் எதிர்கட்சியா இருக்கிறேன். அப்போ நான் ஒரு பக்கத்து வீட்டுல போய் நான் தண்ணி குடிக்கிறது எப்படி, என் வீட்டுல தைரியமா நான் தண்ணி குடிக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் தண்ணி குடிக்கிறதுக்கு இல்ல, என் மக்களுக்கு தண்ணி கொடுப்பதற்காக நான் சொல்றேன். இல்ல இப்ப நான் எனக்கு ஒரே கேள்விக்கு நீங்க பதில் சொல்லவே மாட்டேங்க. நான் சேர்ந்தது சரியா தவறா சொல்லக்கூடாதோ? ஏன் சொல்லக்கூடாது? நீங்க மட்டும் அது எப்படி நீங்க மட்டும் கேட்கலாம், நாங்க சொல்லக்கூடாதா? இது என்ன எனக்கு அரசியல் அப்படிதான் தம்பி. நீங்க அப்படி திரும்பி நீங்க சொல்லுங்க பாப்போம். 65,500 ஓட்டு போட்ட மக்கள் தமிழக வெற்றி கழகம் வேணான்னு தான் இரட்டை இலைக்கு உங்களை தேர்ந்தெடுத்தாங்க. நான் போய் சொல்லிடுறேன். நீங்க கேட்க நான் போய் சொல்றேன். அது நீங்க மட்டும் தான் கேட்கணுமா? சொல்லுங்க. 65,500 மக்கள் தமிழக வெற்றி கழகம் விசில் வேணான்னு சொல்லிதான் இரட்டை இலையில உங்களை தேர்ந்தெடுத்தாங்க. இப்ப திடீர்னு ஒரு மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள துண்டை மாத்தி சின்னத்தை மாத்தி தேர்தல் நிற்கும் போது அந்த மக்கள் உங்களை அப்படியே ஏத்துக்கொள்வாங்கன்னு எப்படி சார் நம்புறீங்க? ஒரே ஒரு கேள்வி தம்பி, உங்க பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா? வீரகுமார் தம்பி, நீங்க ஒரு கருத்து தப்பா சொல்லிட்டீங்க. 65,100 பேரு தாவேக்கா வேண்டான்னு போடல, எசைக்கு சுப்பையா வேணும்னு தான் போட்டீங்க. நீங்க தவறான கருத்துக்கு நான் போய் சொல்லுங்க. ஏன்னா அவங்க எனக்கு வேணும்னு கேட்டாங்க. ஆனா என்ன மட்டும் நீங்க கேள்வி கேட்குறீங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். நான் சேர்ந்தது சரியா தவறான்னு கேட்டேன். எங்க சரின்னா சரின்னு சொல்லுங்க, தவறுன்னா ஒரே ஒரு கேள்வி கேட்பேன். எந்த இடத்துல நான் தவறு பண்ணேன்னு நீங்க சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஏன் சொல்லக்கூடாது? அப்படி ஒரு சட்டம் இருக்கா? இல்ல ஒரு நிமிஷம், அது நம்ம தம்பிக்கு சொல்லுவாங்க. இரட்டை இலைக்கு உளுந்துதா எஸ்எஸ்சி சுப்பியாக்க உளுந்துதாங்கிற பிரித்தாலும் சூழ்ச்சி வேண்டாம். தாவேக்கா வேண்டான்னு போடல, இசைக்கு சுப்பையா வேணும்னு போட்டாங்கன்னு சொன்னா தவிர அதுல இன்னொன்னு கேட்டீங்களா? நீங்க கொஞ்சம் இங்க லிசன் பண்ணுங்க. நீங்க அங்க மட்டும் இதை பாக்குறீங்க. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? என்னுடைய தேர்தல்ல எனக்கு ஓட்டு போடுங்க, ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நான் கேட்கவில்லை. கடந்த தேர்தலும் கேட்கவில்லை, இந்த தேர்தலும் கேட்கவில்லை. ஆனாலும் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டாங்க. அப்ப அதுக்கு அடுத்த ரெட்டலைக்கு போட்டாங்கன்னு எடுத்துக்கவா, எஸ்எஸ்சி பேக் போட்டாங்கன்னு எடுத்துக்கவா, இல்ல தாவேக்காக்கு போடக்கூடாதுன்னு நினைக்கணுமா? சொல்லுங்க தம்பி. தம்பி, நான் கேட்ட கேள்வி நீங்க பதில் சொல்லுங்க, அப்புறம் நான் பதில் சொல்றேன். நீங்க என்ன கேட்டீங்க? அப்ப ரெட்டலை வேண்டான்னு சொன்னாங்க. இல்லை, நான் அப்படி சொல்லவே இல்லையே. நான் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கவில்லை, ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கவில்லை, நல்லவர்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னேன். அதனால எஸ்எல்சி பேக் போட்டான்னு சொன்னேன் தவிர தாவேக்காக்கு போடக்கூடாதுன்னு நினைச்சா நான் சொல்லலை. அப்படி நீங்க எடுத்தீங்கன்னா அது நெகட்டிவ் தாட். நான் அப்படி கிடையாது, இன்னைக்கு பாசிட்டிவ். ஏன்னா இப்போ சேர்ந்திருக்க என் தலைவர் பாசிட்டிவ் ஆனாலும் நீங்க யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்களோ? பதில் சொல்ல மாட்டீங்களா? பதில் சொல்ல மாட்டீங்களா? எது தேர்தலுக்கு பிறகு அதிமுக ரெண்டா பிரிஞ்சிருந்தது, நீங்க அங்க இருந்த இயக்கம் இதுக்கப்புறம் அந்த நல்ல கேள்வி. ஏன் பிரிஞ்ச, எதுக்கு பிரிஞ்ச அப்படின்னு சொன்னா அது ஒரு ஹிஸ்டரி. அதை நான் என் வாயால சொல்லக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அந்த இடத்துல நான் பிறந்து வரல. எனக்குன்னு ஒரு டீசன்சி இருக்கு, அதை நான் மெயின்டைன் பண்ணணும். அதனால போகும்போது அப்படி குறை, வரும்போது இப்படி புகழ்ச்சி, அது எனக்கு தெரியாது, அது எனக்கு வேண்டவும் வேண்டாம். நான் இப்போது சேர்ந்திருக்கிற இடம் சிறப்பான இடம், மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இடம். அதனால நான் சேர்ந்திருக்கிறேன். என் தொகுதி மக்களுக்கு நல்லது கிடைக்கும். யாரு வேணாலும் இன்ஸ்டாகிராமில் இப்படியும் போடலாம், அப்படியும் போடலாம், லிஸ்ட் பார்க்க அப்படி கவலையே படல. நான் என் தொழில் செய்கிறேன். ஆனால் ஒரே ஒரு கேள்வி அடுத்து நீங்கள் கேட்க வரீங்க, நான் கேட்ட கேள்விக்கும் மட்டும் பதில் சொன்னீங்கன்னா நல்லது. இப்போ என்ன ஆலோசனை நடந்தது அப்படின்னு கேட்டா, தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்க வேணுமா வேண்டாமான்னு கேட்டதுல முதல் ஆள், எங்க வேணாலும் கேட்கலாம், ஆளுங்கட்சி தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன முதல் ஆள் இந்த எஸ்எஸ்சி சுப்பியா தான். அதனாலதான் தாவேக்காவுடைய உடன்பாடு ஏற்பட்டு நாங்க போக வந்தோம். அது சந்தர்ப்ப சூழ்நிலைகள், ஆதரவு நாங்க கொடுத்துட்டோம். ஒண்ணுமே நடக்கல, நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை, ஆதரவு தான் கொடுத்துருக்கோம். அங்க இருக்கிற எல்லாரும் என் சகோதரர்கள் சகோதரிகள் தான். அவங்ககிட்ட பேசக்கூடாத அளவுக்கு நானும் ஒரு தப்பு பண்ணல, அவங்களே ஒரு தப்பு பண்ணல. நாங்க ஒரு பழைய சட்டமன்ற உறுப்பினர், இப்போ உள்ள சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் பேசிட்டு தான் இருப்போம். யாருக்கு? இல்ல இல்ல, அந்த அண்ணாவி வேலை நான் பாக்குறதே கிடையாது. நான் என்னால என்ன செய்ய முடியும் அது வருவேன். உங்களுடைய உரிமையில நான் தலையிட முடியாது.
உங்களை அழைக்கிற கூட உரிமை கூட எனக்கு கிடையாது. இஃப் யூ இன்ட்ரெஸ்டட் யூ வில் ஜாயின் அவர் பார்ட்டி. தம்பி, உங்க மனநிலை நான் கேள்வி கேட்டே சொல்ல மாட்டீங்க. இப்போ உங்க மனநிலை என்ன? உங்க மனநிலை என்ன தம்பி? இதுக்கு பதில் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? நான் சேர்ந்தது சரியா தவறா சொல்லுங்க பாப்பா. பதில் சிரிச்சிட்டீங்க. அப்புறம் இன்னொருத்தர் மனநிலை எப்படி நான் தெரிஞ்சுக்கணும்? என் முன்னாடி உட்கார்ந்துருக்க என் தம்பி வீரகம் விட்டுருங்க. உங்க பேர் என்ன தம்பி? குமார். மனநிலையே என்னால புரிஞ்சுக்க முடியல. நான் என்ன கடவுளா? அவங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிறது தெரியாது. ஆனா வாங்க வாங்க. ஸோ இதுதான் உண்மை நிலவரம். ஒரு கருத்தும் இல்லை. இனிமே அடுத்து நீங்க கேள்வி எத்தனை நாளும் கேள்வி நான் பதில் சொல்லுவேன். ஆனா என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு எனக்கு கேளுங்க. யாரு என் கூட இருந்தவங்க வரணுங்கிற சொல்றதோட நல்லவர்கள் அனைவரும் நல்ல இடத்துக்கு வாங்க. மீண்டும் ஆளுங்கட்சியா வந்துட்டீங்கன்னா தொகுதிக்கு என்னெல்லாம் பண்ணணும் நீங்க இந்த அதுதான் இதுதான் என் தம்பி வீரராஜகுமார் தானே. வீரகுமார் அவரு செல்ல பார்த்துக்கிட்டு என்கிட்ட பேசுறாரா, உடனே ஏதோ மெசேஜ் தான் அனுப்பிட்டான், வேணான்னு சொல்லல. அவரு நான் சொன்ன பாயிண்ட விட்டுறாரு. நான் இங்க வந்து சேரும் போது பொதுச் செயலாளரிடையும் முதல்வரிடம் நான் வைத்த கோரிக்கை என் தொகுதிக்கான விவசாய பூமிக்கு அத்தனை இடத்துக்கும் சிமெண்ட் லைனிங் போட்டு தரணும், கெனாலுக்கு அத்தனை நெல் கொள்முதல் கூட செஞ்சு தரணும் என் தொகுதிக்கு. என் தொகுதிக்கு மணிமுத்தார் பார்க்கை சீரழித்து அது சுற்றுலா தலம் ஆக்கணும். இப்படி ஒரு 4-5 கோரிக்கை கொடுத்தேன். சொன்ன உடனே அவர் சொன்ன வார்த்தை, நீங்க வாங்க தம்பி, மாரிமுத்து ஒரு தம்பி இருந்தாரு, நீங்க வாங்க இந்த பட்ஜெட்லயே சேர்க்கிறேன்னு சொன்னவரு. அதுக்காக தான் போயிருக்கேன். இதான் உண்மை. நீங்க இனிமேல் கேள்வி கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கேள்வி கேட்டாலும் நம்ம சொல்ல நான் தயாரு. ஆனா ஏன் கேள்வி மட்டும் சொல்ல மாட்டீங்க? அது என்ன அடம் பிடிக்கிறீங்க? அதை பத்தி நான் கவலை கிடையாது. இடைத்தேர்தல் விட்டுங்க. பொது தேர்தல் மக்கள் பெருவாரியான வாக்குகளை கொடுத்த இடத்துக்கு போன என்னையே இந்த கேள்வி கேட்குறீங்களா? மக்களுடைய மன ஓட்டத்துக்கு நான் வந்திருக்கேன். என்ன இந்த கேள்வி கேட்டீங்கன்னா அப்படி இப்படி ஓடுறவனு என்ன கேள்வி கேட்பியா? கரெக்டா? கரெக்டு தானே? அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. ஆளுங்கட்சி நல்ல கட்சியா இருக்கணும். இவர் செயல்பாடு நல்லா இருக்கு, நான் சேர்ந்த முதல் அஜெண்டா. எல்லாருமே ஆஃப்ல பேசுறீங்க, ஆஃப் ஹேண்ட்ல பேசுறீங்க. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? இந்த கட்சிக்கு நான் வந்து சேரதுக்கு முன்னாடி பொதுச் செயலாளர் என்ன சொன்னார், உங்க கோரிக்கையை நிறைவேற்றுவேன்னு சொன்னார். ஆளுங்கட்சி எல்லாமே நல்ல கட்சினா அப்புறம் எதுக்கு ஆளுங்கட்சி மாறி இன்னொரு கட்சி வருது? வராது இல்ல. எந்த கட்சி நல்லதாசியமோ அந்த கட்சிக்கு தான் வருவோம். இந்த கட்சி நல்லா செய்யுதுன்னு நான் கணித்ததில்ல. என் கணிப்பு மேபி ரைட் மேபி ராங், அது அப்புறம் டிசைட் பண்ணுவோம். இப்போதைக்கு கரெக்ட். ஸோ அதனால நாங்க சேர்ந்துருக்கோம். கரெக்டா? இதுவா கரெக்டா? சவுண்ட் வந்து உங்களுக்கு கேட்கும். வீடியோ தெரியுதா வருது? இன்னும் இருக்கா? கேளுங்க தம்பி. ரெண்டு விஷயம். தாவேகா நன்றாக வேலை செய்யுது, நாளைக்கு அது நல்லாவே வேலை செய்யும் அப்படின்னு நல்லாவே தெரியுது. அதிமுக சரியா வேலை செய்யல அப்படின்னு என்னைக்குமே நெகட்டிவ்க்கு நான் பதில் சொல்ல மாட்டேன்னு முதல்ல சொல்லிட்டேன். அது எனக்கு தேவையில்லை. எனக்கு அது தேவையில்லை. எனக்கு எதுக்கு இல்ல, எனக்கு எதுக்கு? அது யாரு நல்லா செய்யற அவங்க கூட இருக்க போறேன். அவன் கெட்டவனாங்கிற பத்தி நெகட்டிவ் தாட்டிக்கு நான் போக வேண்டிய அவசியமே இல்லையா? ஏன் நெகட்டிவா பேசணும்? பாசிட்டிவா பேசணும். நம்ம இருக்கிற இடம் எந்த இடம்? நம்ம இருக்கிற இடம் எந்த இடம்? பாசிட்டிவான இடம். ஐ திங்க் கரெக்டா? கரெக்டா? அதனால அங்க போறேன். நான் சொல்லல, அந்த தம்பி சொன்னார். தலையாட்டார இல்ல. ஒரே ஒரு இது, அன்பால் தான் என்னை தடுக்க முடியுமே தவிர யார் ஒருவரும் அதிகாரத்தில் என்னை தடுக்க முடியாது. அப்படி யாரும் தடுக்கல. அன்புலையும் தடுக்கலை, அதிகாரத்தையும் தடுக்கவில்லை. அது என்னுடைய இஷ்டம். நானா நின்று நானா ஜெயிச்சு நானா வரேன். இதுக்கு நானாங்கிற திமுறை இல்லை. அது என்னுடைய மக்கள் இங்க இருக்காங்களே அத்தனை பேர் உழைப்பு. நாங்க வந்ததுக்கு காரணம், இன்னொரு முக்கியமான காரணம் என் தம்பி, என் அண்ணன். நம்ம கடந்த 5 ஆண்டு மிக கஷ்டப்பட்டுட்டோம். அதாவது நம்ம தொகுதிக்கு செய்ய முடியாமல் இப்போ மாதிரி நம்ம தொகுதிக்கு நல்லது செய்யணும், அப்படி ஒரு முடிவு எடுங்கன்னு கேட்டேன். இங்க வந்திருக்க அத்தனை பேரும் கட்சியுடைய நிர்வாகி. இவர் அமைப்பு செயலாளர், இவர் கொள்கை பரப்பு செயலாளர், தம்பி அமமுக வந்திருக்கார். இப்படி நிறைய பேர் இங்க எதுக்க போற ஒவ்வொருத்தரும், இவர் மாவட்ட துணை செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட இளைஞரணி செயலாளர், அப்படி நிறைய பேர் என் தொகுதிக்கு அத்தனை பேருங்க வந்திருக்கோம். ஸோ இவங்களுடைய செயல்பாடு எனக்கு செயல்பாடு. நான் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லல. இருந்து
கரெக்டான கேள்வி. நாங்க வந்து சேர்ந்திருப்போமா சேர்ந்திருக்க மாட்டோம், ரெண்டாவது கேள்விக்கு முன்னாடி நாங்க இதெல்லாம் செஞ்சு தரோன்னு கேட்டு செஞ்சு தரல தம்பி. 10 கோரிக்கை கேட்டாரு மாவட்ட ஆட்சித்தலைவர். இன்னைக்கு வந்து இருக்கிற சிஎம் உடைய 4th செக்ரட்டரி விஷ்ணு பிரசாத் அவர் என்ன கேட்டார், உங்க தொகுதிக்கு தேவையான கோரிக்கை 10 கோரிக்கையை நீங்கள் கொடுங்கள், முதலமைச்சர் கேட்டிருக்காரு. 10 கோரிக்கை கொடுத்தேன், என்னாச்சுன்னு கேளுங்களேன். அப்படி செய்யாத கட்சிக்கு நம்ம எப்படி போக முடியும்? இப்ப வேற யாரும் இல்ல, நம்ம ரொம்ப உடச்சே பேசுறேன். எனக்கு கேட்டது யாரு? நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர். இப்ப யார் அவரு? அடிஷனல் செக்ரட்டரி 4 சிஎம்க்கு. நான் அப்படி லெட்டர் கொடுத்தேன்னா இல்லைன்னு நான் பிரச்சாரத்தை காமிச்சு தானே பண்ணேன். இதெல்லாம் பண்ணல, நாங்க ஆட்சிக்கு வந்தால் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன. துரதிருஷ்டமோ ஏதோ ஒரு காரணத்துல ஆட்சிக்கு வரல. அடுத்து எனக்கு வாக்களித்த 67,100 பேருக்கு நான் ஏதாவது செஞ்சு ஆகணும் இல்லையா? செய்யணுமா வேண்டாமா? செய்யணும். தள்ளாட்டுறது தெரியுதா? சரி, அடுத்து பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக என் ஓட்டையே நான் குறைச்சி சொல்கிறேன். அவன் எவ்வளோ நல்லவன்னு பார்த்துங்க நீங்கள். அதனால நான் அதுதான் செய்ய வந்தேன். ஆனால் தம்பிங்க பூரா கடைசி வரைக்கும் நான் கேட்டகளுக்கு பதில் சொல்லலை. பரவாயில்ல, நான் சேர்ந்தது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அமைதி என்பது அப்ரூவ்டுன்னு அர்த்தம். நான் சென்றது சரி என்று நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். ஆமாம், அதை பற்றி நீ அது மக்கள் சொல்ற, நீங்க என்ன சொல்ல போறீங்க? அது எப்படி என்ன தம்பி? பேச்சுவார்த்தை நடந்துச்சா? நீங்க கூட வந்தீங்களா? யாரு? அது அவங்ககிட்ட கேளுங்க, எனக்கு தெரியாது. தேங்க்யூ, நன்றி நன்றி. வணக்கம், நான் நடிகர் மீசை ராஜேந்திரன். கேப்டன் கூட ஒரு 32-33 வருஷம் டிராவல் பண்ணேன். அண்ணன் வந்து எங்க மாவட்டத்துக்காரங்க. அண்ணனுக்கு நான் வந்து பிரச்சாரம் போயிருக்கிறேன். நிறைய உதவிகளை வந்து அண்ணன் எங்களுக்கு செஞ்சிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, அண்ணன் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர். ஒரு 3 படம் அண்ணன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த படங்கள்ல நான் நடிச்சிருக்கிறேன். செந்தூர பாண்டி கேப்டன் அவர் கூட டிராவல் பண்ணிட்டு இப்ப செந்தூர பாண்டியோட தம்பி கட்சியில அண்ணன் மூலமாக இன்றைக்கு பொதுச் செயலாளர் முன்னிலையில நான் வந்து என்னை இணைச்சிருக்கிறேன். என்னை பத்தி உங்களுக்கு எல்லாருமே தெரியும். எந்தவித பலனும் இல்லாமல் நாங்க உண்மையாக உழைக்கக்கூடியவங்க. அண்ணன் சொன்ன மாதிரி மக்களுக்கு உண்மையாக உழைக்கக்கூடியவங்க. அந்த ஒரு காரணத்திற்காக நம்மளுடைய தலைவர் திரு ஜோசப் விஜய் சார் அவர்கள் மக்களுக்காக உழைக்க வந்திருக்கிறார். அந்த இயக்கத்துல நாங்க எங்களை எல்லாரையுமே இணைச்சிருக்கிறோம். நன்றி, வணக்கம். இல்ல, அதுதான் நம்ம சவால் வந்து நிறைய வந்து இதுக்கு பிஃபோர் விட்டுருக்கிறோம். நம்ம அன்டெஸ்டட் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். அன்டெஸ்டட் பொலிட்டிக்கல் லீடர்னு சொன்னோம். இப்ப டெஸ்டட் பொலிட்டிக்கல் லீடர் ஆயிட்டாரு. அதனால அதை வந்து நாங்க வந்து மறப்போம் மன்னிப்போம், அந்த ஒரு ஃபார்முலா தான். நன்றி.